கார்த்திக் தீபா சீரியல் டிசம்பர் 4 எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கார்த்தி வந்துட்டு சாமுண்டீஸ்வரியோட வீட்டு வாசலில் நின்று பயங்கரமாக யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. கெத்தா மீசையை முறுக்கிக்கிட்டு அந்த நேரை பார்த்து ரேவதி வந்துட்டு காஃபி கொண்டு வராங்க. ரேவதி வந்துட்டு நேராக கார்த்தியை பார்த்துட்டு இந்தாங்க டிரைவர் அப்படின்னு சொல்ல, கார்த்தி நேராக ரேவதியை பார்த்துட்டு என்ன நீயா எனக்கு காஃபி கொண்டு வந்திருக்க அப்படின்ட்டு ரேவதியோட கையில் இருக்கிற காஃபியை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்போ நம்ம கார்த்தி கேட்குறாரு, என்னம்மா இது காஃபியெல்லாம் கொண்டு வந்திருக்க அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, உங்களுக்கு நான் காஃபி கொண்டு வரக்கூடாதா அப்படின்னு. அப்போ டிரைவர் சொல்கிறாரு, அதாவது கார்த்தி சொல்கிறாரு, இல்லை இதுக்கு முன்னாடி நீ என்னை திட்டத்திலே தான் இருப்ப, ஆனால் இப்போ நீ காஃபி கொண்டு வந்திருக்கேன்னா எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. என்ன காஃபியில் ஏதாவது கலந்து கொண்டு வந்தியாமா அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரேவதி சொல்கிறாங்க, ஏய் அப்படியெல்லாம் இல்லை, இதான் காஃபி, குடிச்சிட்டு நல்லா இருக்கான்னு சொல்லு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, குடிச்சிட்டு உயிரோட இருந்தா சொல்கிறேன் அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாரு, காஃபியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சொல்லு அப்படின்னு. கார்த்தியும் அந்த காஃபியை வாங்கிட்டு குடிக்கிறாரு. குடிச்சிட்டு பரவாயில்லையே காஃபி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரேவதி நேராக கார்த்தியை பார்த்துட்டு கேட்குறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ பண்ணுற ஆளே கிடையாதே, என்ன இந்த மாற்றத்துக்கு காரணம் அப்படின்னு. ரேவதி சொல்கிறாங்க, இந்த மாற்றத்துக்கு காரணம் நீதான். எங்கள் அம்மாவோட உயிரை சிவனாண்டிக்கிட்டேருந்து இன்னைக்கு காப்பாற்றிருக்கீல்ல, அதனால தான். அதோட இந்த வீட்டில் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கிட்ட பேசின பிறகு எங்கள் அம்மா பழைய காலத்தில் என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே எங்ககிட்ட சொன்னாங்க. இத்தனை வருஷமா அவங்க கிட்டேருந்து இந்த உண்மையை எங்களால் வர வைக்க முடியல. அம்மா பேசிக்காவே ஆம்பளைங்களை பார்த்தாலே வெறுப்பா இருக்காங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் புரியுது அவங்க கோவத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு. அம்மா கோவப்படுறதுல எந்தவித தப்பும் கிடையாது. அந்த அளவுக்கு அம்மாவுக்கு துரோகம் நடந்திருக்கு. அதனாலதான் அம்மா அவ்வளோ கோவப்பட்டிருக்காங்க. எங்க அப்பாவையும் எங்க அம்மா மதிக்கிறது கிடையாது. ஆனா எங்க அப்பாவோட சுபாவம் அப்படித்தானா, இல்ல எங்க அப்பா அம்மாவுக்காக தான் பொறுமையா இருக்காரா என்னன்னு ஒன்றும் புரியல. ஆனா எங்க அம்மா வந்துட்டு எப்பவுமே போல்டா இருப்பாங்க. எங்க வீட்டுல என்ன நடந்தாலும் ஃபர்ஸ்ட் எங்க அம்மாட்ட தான் சொல்லுவோம். காலேஜா இருக்கட்டும், ப்ராப்ளமா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நாங்க எங்க அம்மாட்ட தான் சொல்லுவோம். எங்க அம்மா அதை அப்படியே போல்டா ஃபினிஷ் பண்ணி வைப்பாங்க. எங்க அம்மா அவ்வளோ தைரியமான ஆளு. இத்தனை நாளும் ஏன் எங்க அம்மா ஆம்பளைங்க மேல கோவமா இருக்காங்க அப்படின்ட்டு நான் அவங்க மேல கோவமா இருந்தேன். ஆனா இப்பதான் புரியுது எங்க அம்மா எதுக்காக கோவமா இருந்தாங்கன்னு. அவங்களோட கோயம் முழு நியாயம் அப்படிங்கிறத நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் அம்மா கண்டிப்பாக ரொம்ப நிறையவே பிரச்சனைகளை க்ராஸ் பண்ணி வந்திருக்காங்க. கண்டிப்பாக இனிமேல் நான் எங்கள் அம்மா மேலே கோவப்பட மாட்டேன். எங்கள் அம்மா தான் எனக்கு ரோல் மாடல் அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, ஓ அப்படியா, சரிம்மா காஃபி கொடுத்துட்டு இல்லை கிளம்பு அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, சரி அடுத்து உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு சொல்ல நான் கேட்குறேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு, எனக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டேன்னா சொல்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துரும், நீ தூங்கிடுவ அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, பரவாயில்ல நீ சொல்லு, நான் கேட்குறேன், எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எனக்கு ரேஸ் கார் பிடிக்கும், ரேஸ் ஓட்ட பிடிக்கும் அப்படின்னு வரிசையா சொல்லிக்கிட்டு போறாரு. இதை வந்துட்டு ரேவதி காதலை வாங்கிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஊஞ்சலில் போய் உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் லைட்டாக படுக்கிறாங்க. அப்படியே படுத்து ரேவதி தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. கார்த்தி திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா ரேவதி தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, அடிப்பாவி, என்னை சொல்லுன்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்க, இதைத்தானே நான் அப்பவே சொன்னேன், சொல்ல ஆரம்பிச்சேன்னா நீ தூங்கிடுவ அப்படின்னு, கொஞ்சமாவது கேட்டா தானே முந்திரி கொட்டை அப்படின்ட்டு கார்த்தி நேராக போயிட்டு போர்வையை எடுத்துட்டு வராரு. எடுத்துட்டு வந்துட்டு ரேவதிக்கு போத்தி விட்டுட்டு, இங்கே பாரு, உனக்காக நான் போர்வையை போத்தி விடலை, உன்னை கடிச்சா அந்த கொசு பாவம் செத்து போயிடும், அதனால தான் உனக்கு போர்வையை போத்தி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி போர்வையை ரேவதிக்கு போத்தி விட்டுட்டு அங்கனையே நிற்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு மறுநாள் காலை வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ஜவுளி கடையிலேருந்து ஒருத்தர் வராரு. கார்த்தி டக்குன்னு அவரை போய் தடுக்கிறாங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க, யாரு வேணும் உங்களுக்கு, எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு. அவரை சொல்கிறாரு, இது மாதிரி இந்த வீட்டில் தான் புடவை கொண்டுட்டு வர சொன்னாங்க, அதான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்திக் கேட்குறாரு, ஓப்பன் பண்ணி காமிங்க அப்படின்னு. அப்போ அவர் அந்த பையை வந்துட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறாரு. அப்போ அந்த இடத்துக்கு ரேவதி, துர்கா எல்லாரும் வராங்க. ரேவதி நேராக கார்த்தியை பார்த்துட்டு, என்ன பாடி கார்டு
உங்கள் பாடிகார்ட் வேலையை ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு. அப்போ கார்த்திக் கேட்குறாரு, என்ன ஃபேமிலி பாடிகார்டு அப்படின்னு. ரேவதி சொல்கிறாங்க, ஆமாம் அதான் நல்லா இருக்கு, வரத்துக்கு முன்னாடியே செக் பண்ணுறியல்ல, அப்புறம் நீ ஃபேமிலி பாடிகார்ட் தானே அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, இல்லை அது நல்லா இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் கார்த்தி கேட்குறாரு, எதுக்கு இவங்கள வர சொன்னீங்க, கடையில் போயிட்டு ஷாப் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு. அப்போ துர்கா சொல்கிறாங்க, இல்லை எப்போ பார்த்தாலும் நாங்கள் கடைக்கே போயிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம், அதான் இந்த வாட்டி கொஞ்சம் சேஞ்சாக இருக்கட்டுமே அப்படின்னு புடவையெல்லாம் இங்கே கொண்டுட்டு வர சொன்னோம், அப்படியே இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும், ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்ல, ரேவதி நேராக அவரை பார்த்துட்டு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வச்சு அங்கே உள்ள புடவையெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ரோகிணி வந்துட்டு ஒரு புடவையை பார்த்து நேராக துர்காட்ட கொடுத்து, துர்கா இந்த புடவை உனக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஒரு கோல்டன் கலர் சாரியை காமிக்க, துர்கா சொல்கிறேங்க, எனக்கு பேசிக்காக இந்த கலர் பிடிக்காது, ஆனால் நீ எனக்கு எடுத்து கொடுத்துருக்கியல்ல அதனால எனக்கு இந்த புடவை போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புடவையை வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இன்னொரு பொண்ணு ரோகிணி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இந்த புடவை நல்லா இருக்கு அப்படின்னு கேட்க அவர் சொல்றாரு, இந்த புடவை உன் கலருக்கு சுத்தமா மேட்ச் ஆகாது, உன்னை விட இந்த கலர் புடவை ரொம்ப டல்லா இருக்கும், அதனால இந்த புடவையை நீ செலக்ட் பண்ண வேணாம், நீ வேற புடவை எடுத்துக்கோ, அதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, ரேவதி டக்குன்னு அப்ப இந்த புடவை தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரர்கிட்ட இந்த புடவைய ஃபர்ஸ்ட் பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் ரேவதி அவங்க அம்மாவுக்காக புடவையை செலக்ட் பண்றாங்க. அப்போ ஒரு நல்ல புடவையை காமிச்சு துர்காட்ட இது அம்மாவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்க அவங்க சொல்றாங்க, இந்த புடவை அம்மாவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும், இதையே செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்ல, ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த புடவையை எடுத்து வைக்கிறாங்க. அப்ப கார்த்தி அவங்க அம்மாட்ட பேசிட்டு வராரு, சொல்லுங்கம்மா என்னம்மா அப்படின்னு சொல்லி பேசிட்டு வர, அப்ப ரேவதி பாக்குறாங்க. பார்த்துட்டு ரேவதி ஒரு முடிவு பண்றாங்க, கார்த்தியோட அம்மாவுக்கு புடவை எடுக்கலாம் அப்படின்ட்டு. அப்ப ரேவதி ஒவ்வொரு புடவையா எடுத்து பாக்குறாங்க. அவர்கிட்ட அந்த பாக்ஸ்ல உள்ள புடவை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ்ல உள்ள புடவைய ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ரேவதி நேரா கார்த்தியை பார்த்துட்டு, டிரைவர் இந்த புடவை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு கார்த்தி கேட்குறாரு. எதுக்கு என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு ரேவதி சொல்றாங்க, அம்மாவுக்கு நல்லா இருக்குமா அப்படிங்கிறதுக்காக தான் கேட்டேன் அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப இதை பார்த்துட்டு மயில் பார்க்கணும்னு நினைக்கிறாரு. இது என்ன புதுக்கதையா இருக்கு, ரேவதி எப்ப பார்த்தாலும் கார்த்திகோட எலியும் பூனையுமா தான் இருப்பா, ஆனா இப்ப புடவை நல்லா இருக்கான்னு கூப்பிட்டு கேட்குறா, என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு ஒரே சந்தேகமா இருக்கு மயில் வாகனத்துக்கு. அப்ப மயில் வாகனம் நினைக்கிறாரு, ஒருவேளை இவனு நம்ம வீட்டுல ஒரு டிக்கெட் ஆகிருவானோ, இவன் கண்டிப்பா நமக்கு அடிமையாக மாட்டான், வேற என்னவா இருக்கும் அப்படின்னு மயில் வாகனம் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமா ரேவதி வந்துட்டு அந்த கார்த்தியோட அம்மாவுக்கு 3 புடவை எடுத்து வச்சுட்டு, எல்லாரும் புடவை எடுத்துட்டீங்களான்னு கேட்க, எல்லாருமே நான் புடவை எடுத்தாச்சுன்னு சொல்ல, ரேவதி கடைக்காரர்கிட்ட எவ்வளோ ஆச்சு அப்படின்னு கேட்க, அவர் சொல்றாரு 20,000 அப்படின்னு. ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்குள்ள போயிட்டு காசு எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்துட்டு நேரா கடைக்காரர்கிட்ட கொடுக்க போக, டக்குன்னு கடைக்காரர்கிட்டேருந்து மயில் வாகனம் வாங்கிட்டு காசு கரெக்டா இருக்கணும் பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு காசை எண்ணி நேரா கடைக்காரர்கிட்ட, சரி கொஞ்சம் குறைக்கலாம் மாட்டீங்களா அப்படின்னு கேட்க, அவர் சொல்றாரு, ஐயா கட்டுப்படி ஆகாதுயா அப்படின்னு. உடனே மயில் வாகனமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுக்குறாரு. கடைக்காரரும் வாங்கிக்கிட்டு போறாரு. இன்னொரு பக்கம் ரேவதி அந்த ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு நேரா கார்த்தியை பார்த்துட்டு போகலாமா அப்படின்னு கேட்க, கார்த்தி கேட்குறாரு, போகலாமாவா, எங்க போகலாம் அப்படின்னு ரேவதி சொல்றாங்க, உங்க அம்மாவை பார்க்க அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. எங்க அம்மாவை பார்க்க நீங்க ஏன் வரணும் அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு உங்க அம்மாவுக்காக தான் நான் புடவை எடுத்தேன், அதனால தான் உன்னை கூப்பிடுறேன், உங்க அம்மா வீடு எங்க இருக்குன்னு உனக்கு தானே தெரியும் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, இது என்ன புதுக்கதையா இருக்கு, இங்க பாருங்க நீங்க உங்க அம்மாவுக்கு தானே எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த புடவையெல்லாம் எடுத்தீங்க, இப்ப ஏன் அம்மாவுக்குன்னு சொல்றீங்க அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, அன்னைக்கு உங்க அம்மாவை நான் கோயில்ல பார்த்தப்ப அவங்களுக்கு மேஜே இல்லாத அழுக்கு புடவையே கட்டிக்கிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கும் அந்த புடவைக்கும் கொஞ்சம் கூட சம்மதமே இல்லை, பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அதனாலதான் சொல்றேன், இந்த புடவையை கொண்டு போய் உங்க அம்மாட்ட கொடுக்கணும், வாங்க போகலாம் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க எங்க அம்மா இப்ப ரொம்ப தூரத்துல இருக்காங்க, உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கோவப்படுவாங்க, அதனால இந்த புடவையை கொடுங்க, நான் போற அன்னைக்கு எங்க அம்மா கிட்ட இந்த புடவையை கொடுத்துட்றேன் அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்ல நான் தான் என் கைப்பட இந்த புடவையை கொடுக்கணும், நீங்க வந்துட்டு உங்க அம்மா வீடு எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு,
இங்கே பாரு, உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு. ரேவதி சொல்கிறாங்க, எங்கள் அம்மாவை எப்படி சமாளிக்கணுமோ நான் சமாளிச்சுக்கிறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பிடிவாதமாக கார்த்தியை கூட்டிகிட்டு போகிறாங்க. கார்த்தி சொல்கிறாரு, ஒரே ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிட்டு வரேன், அம்மா எங்கே இருக்காங்க அப்படின்னு. ரேவதி சொல்கிறாங்க, உங்கள் அம்மா வீட்டில் தானே இருப்பாங்க, அது கூடயா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பிடிவாதமாக கார்த்தியை வந்துட்டு காரில் ஏற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. கார்த்தி நினைக்கிறாரு, இவகிட்ட ஃபோனு பேச முடியலையே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு. கார்த்திக்கு ஒரே குழப்பம். ரேவதி கேட்குறாங்க, என்ன டிரைவர் ஒரே குழப்பமாக இருக்க மாதிரி இருக்கு, என்ன பிரச்சனை அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, இல்லை என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு பிரச்சனை, அவன் தான் அடிக்கடி கால் பண்ணிகிட்டே இருக்கான், அவனுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டு வரேனே அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, சரி காரை நிப்பாட்டிட்டு ஃபோன் பேசு, காருக்குள்ளே ட்ரை பண்ணிக்கிட்டே ஃபோன் பேசக்கூடாது அப்படின்னு. கார்த்தி நினைக்கிறாரு, அப்பாடா இதுவே ஒரு நல்ல ஐடியாவை போட்டு கொடுக்குது அப்படின்ட்டு கார்த்தி காரை நிப்பாட்டிட்டு காரை விட்டு இறங்க போறாரு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, காரை நிப்பாட்ட தான் சொன்னேன், காரை விட்டு இறங்க சொல்லலை அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, அவன் ரொம்ப கூச்ச சுபாவம், அவனுக்கு ரொம்ப பர்சனல் இஷ்யூ வேற, இதை போய் நான் எப்படி கார்ல பேசுவேன், நான் வெளியில போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி காரை விட்டு இறங்கி வெளியில போறாரு. கார்த்தி காரை விட்டு இறங்கி போயிட்டு நேராக அபிராமிக்கு கால் பண்ணுறாங்க. அபிராமி ஒரு முக்கியமான விஷயமா ஒரு கோவிலுக்கு வந்திருக்காங்க. அப்போ டிரைவர் வந்துட்டு கார் கதவு ஓப்பன் பண்ண போக அப்போ அபிராமிக்கு கால் வருது. அபிராமி டிரைவர் கிட்ட ஒரு நிமிஷம் போருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. அப்போ கார்த்தி நேராக அவங்க மாட்டேன், அம்மா எங்கம்மா இருக்கீங்க அப்படின்னு கேட்க அபிராமி சொல்கிறாங்க, கார்த்தி நம்ம பக்கத்து ஊரில் தான் ஒரு கோவிலுக்கு சாமி கும்பிட வந்தப்பா, ஏன்பா என்னாச்சு அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, அம்மா நீங்கள் பெரிய சிறப்பான சம்பவத்தை பண்ணிட்டு போயிட்டீங்க, இப்போ என்ன நடக்குது தெரியுமா அப்படின்னு. அபிராமி கேட்குறாங்க, ஏன்பா என்னால பிரச்சனையா, என்னப்பா ஆச்சு அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, அம்மா உங்களை பார்த்தே ஆகணும், உங்களுக்கு புடவை கொடுக்கணும், நீங்கள் கோவிலில் ஏழை கெட்ட போட்டிருந்தீங்கல்ல, உங்ககிட்ட புடவையே இல்லை, நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு புடவை எடுத்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு 5-6 புடவையை வச்சுக்கிட்டு ரேவதி உங்களை பார்த்தே ஆகணும்னு இப்போ என்னை கூட்டிட்டு வரா, இப்போ என்னம்மா பண்ணுறது அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு போலப்பா, அதான் எனக்கு புடவை எடுத்து கொடுக்கணும்னு புடவை எடுத்துட்டு வந்திருக்கு, இப்போ நீ எங்கே பார்க்க அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, அம்மா நாங்கள் கார் எடுத்துக்கிட்டு உங்களை பார்க்க தான் வரோம் அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, அதை நான் மறந்துட்டேனே, ஏழை கிட்ட பேரை போடணுமே, சரிப்பா பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, நான் லொக்கேஷனை அனுப்பி விடுறேன், அந்த இடத்துக்கு வந்துரு நீ அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போ ரேவதி கார்த்திக்கிட்ட என்னாச்சு அப்படின்னு கேட்க கார்த்தி சொல்கிறாரு, இந்த வந்துட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறுறாங்க. ரேவதி கேட்குறாங்க, என்ன உங்கள் முகமே ரொம்ப பதட்டமாக இருக்கு, என்ன நடக்குதுங்க அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இல்லை நீ ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்க, நல்லாவே தெரியுது, சொல்லு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கார்த்தி நினைக்கிறாரு, என்ன இது அம்மா இன்னும் லொக்கேஷனை அனுப்பவே இல்லையே அப்படின்னு. இன்னொரு பக்கம் அபிராமி நேராக டிரைவர் கிட்ட, டிரைவர் நல்ல ஒரு பழைய புடவையா 150 ரூபாய்க்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு கடையில் புடவை வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்ல அவர் கேட்குறாரு, என்ன மேடம் இது பழைய புடவை வாங்கிட்டு வர சொல்கிறீங்க அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன், போயிட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு. இதை கேட்டுட்டு டிரைவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்துட்டு நேராக அபிராமிகிட்ட கொடுக்குறாங்க. அபிராமி அந்த புடவையை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நேராக ரேஷன் கடையில் போய் நிற்கிறாங்க. நின்றுட்டு நேராக கார்த்திக்கு லொக்கேஷன் அனுப்புகிறாங்க. லொக்கேஷன் அனுப்பிட்டு போயிட்டு இடையில நிற்கிறாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, என்னம்மா இடையில வந்து நிற்கிற அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, நான் ஒன்றும் வாங்க வரல, சும்மா தான் நிற்கிறேன் அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, இங்கே பாருமா போயிட்டு பின்னாடி நில்லு அப்படின்னு. அபிராமியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வரிசையில் போய் நிற்கிறாங்க. அப்போ அபிராமி ரொம்ப நேரமாக க்யூவில் நின்றுக்கிட்டு இருக்க. அப்போ அபிராமியான டேர்ன் வருது. அப்போ அவங்க கேட்குறாங்க, அம்மா ரேஷன் கடை கொடு அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, ஐயா நான் சும்மா தான் நிற்கிறேன், கொஞ்ச நேரம் நிற்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் பின்னாடி நிற்கிறாங்க. அப்போ அங்கே உள்ளவங்க, என்ன இது இந்த அம்மா சும்மா சும்மா வந்து நின்றுக்கிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரேவதி கேட்குறாங்க, என்ன கார்த்தி இவ்வளோ தூரம் வந்தாச்சு, எங்கே இருக்கு வீடு அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, இந்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நியாய விலை கடைக்கான ஒரு லொக்கேஷனை அனுப்பியிருக்காங்க அபிராமி. அந்த லொக்கேஷனை பார்த்துட்டு கார்த்தி சொல்கிறாரு, அம்மா எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு அம்மா ரேஷன் கடையில் இருக்காங்க அப்படின்னு சொல்ல ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரேஷன் கடைக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா
அங்க அபிராமி வரிசையில நின்னுகிட்டு இருக்காங்க. கார்த்தி நேரா அபிராமி கிட்ட போயிட்டு, "அம்மா" அப்படின்னு சொல்ல, நேரா அபிராமி நேரா கார்த்திய பார்த்துட்டு, "வாப்பா, என்னப்பா இந்த பக்கமா வந்திருக்க?" அப்படின்னு. அப்ப கார்த்தி நேரா அவங்க கிட்ட, "உங்கள ரேவதி பார்க்கணுமா, வந்திருக்காங்க" அப்படின்னு சொல்ல, ரேவதி அங்கேருந்து வந்துட்டு, "அம்மா" அப்படின்னு சொல்ல, அபிராமி நேரா ரேவதிய பார்த்துட்டு, "வாம்மா, எப்படிம்மா இருக்க? அன்னைக்கு கோயில்ல பார்த்தது" அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்றாங்க, "அம்மா, என்ன நீங்க இங்க இருக்கீங்க?" அப்படின்னு கேட்க, அபிராமி சொல்றாங்க, "எங்கள மாரி ஆட்களுக்கு ரேஷன் கடை அரிசி தானே செட் ஆகும். கடையில எல்லாம் அரிசி வாங்கி பொங்க முடியாது. அந்த அளவுக்கு காசு ஏது?" அப்படின்னு. அப்ப கார்த்தி நினைக்கிறாரு, "ஆத்தாடி, இவங்களுக்கு சமைச்சு போறதுக்கு சமையலாலே வச்சிருக்கோம். ஏக்கர் கணக்குல நிலம் கிடக்கு. என்ன இப்படி பேசுறாங்க?" அப்படின்னு. அப்ப ரேவதி நேரா கார்த்திய பார்த்துட்டு, "பாத்தியா, உங்க அம்மா எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு? உனக்கு கொஞ்சம் கூட இரக்கமே இல்லை" அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, "நான் என்ன பண்றது?" அப்படின்னு. அப்ப ரேவதி நேரா அந்த அபிராமிய பார்த்துட்டு, "அம்மா, உங்களுக்காக நான் புடவை எடுத்துட்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட புடவைய கொடுக்க, அபிராமி கேக்குறாங்க, "ஏம்மா எனக்கு புடவை?" அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, "பாத்தீங்களா, இப்ப கூட அதே புடவை, அழுக்கு புடவையை தான் கட்டிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு பார்க்க ரொம்ப சங்கடமா இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு புடவை எடுத்துட்டு வந்தேன். இதை கட்டிக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அந்த புடவைய கொடுக்குறாங்க. அப்ப அபிராமி அந்த புடவைய வாங்கிக்கிட்டு, "அம்மா, இந்த புடவை எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி புடவைய நான் பார்த்ததே இல்லை" அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, "உங்களுக்காக தாம்மா எடுத்துட்டு வந்தேன். இது மாதிரி நீங்க பழைய புடவைய கட்டிக்கிட்டு இருக்கிறது கஷ்டமா இருக்கு. உங்க புள்ள தான் உங்களை பார்க்க தவறிட்டாரு. ஆனா நானும் அப்படி பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. இந்தங்க" அப்படின்னு சொல்லிட்டு புடவைய கொடுக்க, ரேவதி அந்த புடவையை வாங்கிட்டு கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட, அபிராமி நேரா ரேவதியை பார்த்துட்டு, "அம்மா, உன் குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா" அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியோட நெத்தியில முத்தம் கொடுக்குறாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, "அம்மா, உங்களை மாதிரி ஒரு அம்மா கிடைச்சதுக்கு கார்த்தி ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா அவரு இத பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறாரு" அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, "ஆமா, கார்த்தி என் மேல எந்த அளவுக்கு பாசமா இருப்பான்னு எனக்கு தெரியும். எனக்கான பல விஷயங்களை அவன் விட்டு கொடுத்துருக்கான். நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான் என் புள்ள" அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்றாங்க, "நீங்க தான் உங்க பிள்ளைய ரொம்ப புகழ்ந்து பேசுறீங்க. ஆனா உங்க புள்ள உங்களுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரியே எனக்கு தெரியல. பாத்தீங்களா, ரேஷன் கடை அரிசியில சாப்பிட்றீங்க. ஆனா உங்களுக்கு கொஞ்சம் கூட அவர் மரியாதையே கொடுக்கல" அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப அபிராமி சொல்றாங்க, "என் பிள்ளைய பத்தி சொல்லாதம்மா, அவன் ரொம்ப நல்லவன்" அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, "இப்ப கூட உங்க பிள்ளைய நீங்க விட்டு கொடுக்கவே இல்லைல" அப்படின்னு. ரொம்பவே சூப்பரா இன்னைக்கான எபிசோட ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அப்கமிங் எபிசோடுல என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.